இந்த ஞானசேகருக்கு எதிரான வழக்குல இன்றைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதாவது இதோடைய மேக்சிமம் தண்டனையான ஆயுள் தண்டனை 30 இயர்ஸ்க்கு விதவுட் எனி ரெமிஷன். அதுதான் இம்பார்ட்டன்ட் டு பி நோட்டட். விதவுட் எனி ரெமிஷன்னா அவர் அந்த ஆயுள் தண்டனை முழுவதுமாக அனுபவிக்க வேண்டும். வேறு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சிறப்பு சலுகைகள் எல்லாம் அவருக்கு வழங்கப்படாது அப்படிங்கிறது அதோட சிறப்பு. ஆமா, ஏக காலத்துல அனுபவிக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அப்படிதான் வழக்கமா கொடுப்பாங்க. அந்த 11 குற்றச்சாட்டுகளுக்கும் என்னென்ன தண்டனைன்றத தனித்தனி விவரம் கொடுத்துருக்குறாங்க. அதுல ஹையஸ்ட் இந்த ஆயுள் தண்டனைன்றதுனால அதை மட்டும் மென்ஷன் பண்ணேன். இதுதான் அது மேக்சிமம். இந்த குற்றச்சாட்டுக்கு மேக்சிமம் பனிஷ்மெண்ட் இதுதான், இது வழங்கப்பட்டுள்ளது. அதை தாண்டி விதவுட் ரெமிஷன், அதுதான் அதுல ரொம்ப சிறப்பா பார்க்கப்பட வேண்டிய விஷயம். விதவுட் ரெமிஷன்னா எந்த ஒரு சலுகையும் அவருக்கு கிடையாது. எந்த ஒரு நன்னடத்தை காரணமாக வெளியே வருது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆயுள் தண்டனை முழுமையாக அனுபவிக்க வேண்டும், ஏற்றுக்கொண்டது. இன்னொரு நபர் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறாரான்னு நிறைய டிபேட் அதெல்லாமே நான் பார்த்தேன். அதுல நான் தெளிவுபடுத்தணும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அக்யூஸ்டுடைய போன் தான் வெப்பன் ஆஃப் த கேஸ். அதுல குறிப்பாக அந்த சம்பவ தினம் 23ஆம் தேதி அந்த போனுடைய நடவடிக்கை என்ன அப்படின்னு ஃபாரன்சிக் லேப் அனலைஸ் பண்ணி அந்த போன் ஃபிளைட் மோட், அதாவது ஏரோப்ளைன் மோடில் போடப்பட்டது அப்படிங்கிறத FSL ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரட்டரி ரிப்போர்ட்டாக ஆவணமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. அந்த சம்பவ நேரத்துல சம்பவ நாளன்று அந்த போன் ஏரோப்ளைன் மோடில் போடப்பட்டிருந்தது என்பதை ஆவணபூர்வமாகவும் அந்த நிபுணர் வாய்மொழி சாட்சியாகவும் நீதிமன்றத்துல சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு பாயிண்ட் 358 BNSS படி இஃப் சப்போஸ் ஒரு பர்சன் அதுல இன்னொருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நீதிமன்றம் கருதினால் நீதிமன்றத்திற்கே அதிகாரம் உண்டு அவனையும் இணைத்து குற்றவாளியாக்கி விசாரணை நடத்தலாம்னு. இப்ப கொடுத்த எவிடன்சஸ் எல்லாம் நீதிமன்றம் திருப்தியுற்றதுனால தான் ஒருவர் தான் இதுல குற்றவாளின்றது தெள்ள தெளிவாக நிரூபிக்கப்பட்டதனால்தான் இவர் மேல நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து இந்த தீர்ப்பை இன்றைக்கு கொடுத்துள்ளது. எனவே இதன் பிறகு இதை பற்றி பேசினால் அது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு என்பதை தெரிவித்தார். SIT புலன் விசாரணை பிரமாதமாக இருந்ததுங்க. புலன் விசாரணையில நூல் இழைய கூட அவங்க விடல, எல்லாத்தையும் கிளீனா புலன் விசாரணை பண்ணிட்டாங்க. இப்ப நான் சொன்ன எவிடன்ஸுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? அவ்வளவு தெளிவான எவிடன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதனால இதற்கு மேற்கொண்டு அதுல யாரும் இல்லை, யாரும் இருந்தாலும் கோர்ட்டுக்கு அதிகாரம் உண்டு. அதை விட ஹானரபிள் ஹை கோர்ட் டைரக்ஷன்ல SIT ஃபார்ம் பண்ணப்பட்டது. அதனால இது இதுல ஒருவர் தான் குற்றவாளி அப்படின்னு எவிடென்ஷியரி ப்ரூஃப் கொடுக்கப்பட்டது. அதனால அவருக்கு தண்டனை கிடைத்தது. இவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அந்த பெண்ணே ரிங்டோன் ஏதாவது வந்துதான் கேட்டப்ப அந்த பொண்ணு இல்ல அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண்ணே சொல்லிட்டாங்க. அதாவது அவளை ஏமாத்துறதுக்காக, தானும் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டாஃப்னு ஏமாத்துறதுக்காக போட்ட நாடகம் தான் அதுங்கிறத ஆவணபூர்வமா மட்டும் இல்ல அறிவியல் பூர்வமாகவும் இதை நிரூபிச்சாச்சு. இப்ப இவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, அதாவது யார் அந்த சாரு அப்படின்னு கேள்வி கேட்டா நீதிமன்றத்தை நீங்க அவமதிச்சிட்டீங்க அப்படின்னு உங்க மேல சட்டம் பாயலாம். அப்ப புரியுதுங்களா? அப்ப அரசோட மேஜர் விஷயம் என்னன்னா, இங்க யாரும் சாரு கிடையாது, அவன் மட்டும்தான் அக்யூஸ்டு, இவனுக்கு பின்னாடி எந்த சாரும் கிடையாது அப்படி நீங்க கேள்வி கேட்டீங்கன்னு வைங்களேன், உங்க மேல கண்டெம்ப்ட் பாயும். இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறதா இங்க இருக்கக்கூடிய கேள்வி. ஃபர்ஸ்ட் கேள்வி மேடம் மேரி ஜெயந்தி அவர்களுக்கு, யார் கொடுத்த அத்தாரிட்டியில யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி கேட்டா கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் பாயும் அப்படின்னு நீங்க எந்த அத்தாரிட்டியில சொல்றீங்க? ரெண்டாவது, எப்படி கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் பாயும் அப்படின்னு சொல்றீங்க? நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா யார் அந்த சார் அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா குடிமக்களும் கேட்கலாம். இது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆகாது. ஸோ இவங்க ஏதோ ஒரு பயத்துல பதட்டத்துல இந்த கேள்வி தொடரக்கூடாது, எலெக்ஷனை பாதிச்சிடக்கூடாது, நாங்க சீக்கிரமா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டோம், இவன் மட்டும் தான் பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படிங்கிற கவர்மெண்ட் சைட் நரேட்டிவை இங்க ஒரு ஜுடிஷியல் பிளேக்குள்ள கொண்டு வந்திருக்காங்களோ அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த டைம்ல அந்த குறிப்பிட்ட அந்த குற்ற சம்பவம் நடந்திருக்கக்கூடிய அந்த நேரத்துல ஏரோப்ளைன் மோடில் இருக்குது. ஓகே, ஃபாரன்சிக் எவிடன்ஸில் இது தெரிய வந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் போன கால்ஸ் யாருக்கெல்லாம் போயிருக்கு? இமீடியட்டாக இந்த மாதிரி ஒரு குற்றச்செயல் பண்ண உடனே இவருக்கு பேசியிருக்காங்க. அப்போ இவர்கிட்ட பேசினால இவர் குற்றவாளின்னு சொல்ல வரல, பட் இந்த ஆங்கிள் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்வியை திரு அண்ணாமலை அவர்கள் எழுப்புறாரு. என்ன சொல்றாரு? திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரமுகர், அந்த கூட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரமுகர், அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இவங்களுக்கெல்லாம் ஃபோன் போயிருக்கு சார், அப்புறம் அவரும் வேற ஒரு மினிஸ்டர் கிட்ட பேசியிருக்காரு சார் அப்படிங்கிற விஷயத்த கால் டேட்டா ரெக்கார்ட். இது கால் டேட்டா ரெக்கார்ட்லாம் சாதாரண நாட்கள் எடுக்க முடியாது. திரு அண்ணாமலை அவர்கள் அவர் இருந்த பொசிஷனுக்கும் அவர் இருந்த அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் அவருக்கு இது கிடைச்சிருக்கு. அதையும் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பப்ளிக் காசுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணியிருக்கான்,
ஏன் இவ்வளோ சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணீங்க? ஒரு நாளைக்கு, அதாவது 23ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னா அவனை எதுக்கு நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க? அப்போ போய் எவிடன்ஸ் அடிக்கிறதுக்கா? இந்த என்டையர் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா பல செக்ஷன்ஸ் இப்போ பிஎன்எஸ் செக்ஷன்ஸாக மாறிடுச்சு. இப்போ அதில் எப்படின்னா டெஸ்ட்ராயிங் எவிடன்ஸை இவன் வந்து அழிக்க முயற்சி பண்ணா அப்படிங்கிற குற்றச்சாட்டும் அந்த ஆள் மேலே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரிக்கான விஷயம். அப்போ எவிடன்ஸை அழிக்க முயற்சி பண்ணாரா இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் இங்கெல்லாம் கேட்கப்படும். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது எதுவுமே உங்களால் முழுசாக புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு பெண் பாலியல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இன்கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஜஸ்டிஸ் ஃபுல்லாக கொடுக்கலனா கூடங்க, அதாவது இந்த ஒரு கேஸ் நடந்துச்சு, நாங்கள் சீக்கிரமாக பிடிச்சிட்டோம், இல்லை என்கவுண்டர் பண்ணிட்டோம், இல்லை அவன் ஜெயிலில் செத்து போயிட்டான், இதெல்லாம் நீதி கிடையாது, இது ஜஸ்டிஸே கிடையாது. இந்த மாதிரி ஒரு சமூக அநீதி நடந்திருக்கு. அப்போ இதில் கொடுக்கக்கூடிய தண்டனை நாளைக்கு வேறு யாரும் இந்த விஷயத்தை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரிஸ்ட்ரெயின்ட் மாதிரி இருக்கணும். அது ஒரு டிட்டரண்ட் மாதிரி இருக்கணும். அந்த டிட்டரண்ட் எஃபெக்டை இந்த ஜட்மெண்ட் கொண்டு வருதா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்கும். இந்த ஜட்மெண்ட் கம்ப்ளீட்டாக இல்லை என்றால் அப்போது இந்த ஆங்கிளும் பார்க்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரணமான ஒரு குடிமகனாகவும் ஒரு அரசியல்வாதியாகவும் ஒரு அரசியலில் பயணிக்கக்கூடிய ஒரு நபராகவும் இந்த கேள்வி கேட்டால் எப்படி இது கண்டெம்ட் ஆகும்? ஸ்டாச்சுட்டரி ரைட் ஆஃப் அப்பீல்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு லைஃப் சென்டென்ஸோ இல்லை இந்த டெத் சென்டென்ஸ், அதாவது ஆயுள் தண்டனை இல்லைனா மரண தண்டனை, இது ரெண்டும் கொடுத்தாலும் அவங்களுக்கு நேச்சுரலாக அவங்களுக்கு ரைட் ஆஃப் அப்பீல் இருக்குது. நாங்கள் குறைந்தபட்ச தண்டனை கேட்டிருந்தோம் எங்கள் தரப்புலேருந்து. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பிரதிவாதம் நடக்கும்போது டிஃபென்ஸ் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனையை கொடுங்க அப்படின்னு கேட்டதாக சொல்லப்படுது. நான் என்ன இந்த இடத்துல ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, ஒரு டிஃபென்ஸ் லாயரோட வேலை என்ன? ஒரு டிஃபென்ஸ் லாயர் வந்து ஒரு அக்யூஸ்டை டிஃபெண்ட் பண்ணும்போது எல்லாமே மேலே இருக்கவன் பார்த்தோம்னா கட்டில் கீழே ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கான், அவனும் காரணம், இவனை மட்டும் தண்டிக்காதீங்க, அதுதான் உண்மையான டிஃபென்ஸு. புரியுதுங்களா? அது பண்ணப்பட்டிருக்கா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. இதில் நீங்கள் இவனை மட்டும் தான் தண்டிக்கிறீங்க, ஆனால் இவன்லாம் இருக்கான் பாருங்கள் சார் அப்படின்னு எடுத்து சொல்கிறதும் ஒரு டிஃபென்ஸ் லாயர். ஏன்னா டிஃபென்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவனுக்கு தண்டனையை கம்மியாக வாங்கி கொடுக்குறீங்க. அப்போ இதில் மற்றவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அவருக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை இட் வில் பி ஷேர்ட் பிட்வீன் அதர் அக்யூஸ்ட் ஆல்சோ. இப்போ இவன் பிரைம் அக்யூஸ்டா இல்லை கான்ஸ்பிரேட்டர்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிற ஆங்கிள் இதுக்குள்ளே டீப்பாக போகப்பட்டிருக்கா அப்படிங்கிறதா இந்த டிஃபென்ஸ் தரப்பில் நமக்கு ஒரு கேள்வி. பட் அதையும் நம்மளால் வெரிஃபை பண்ண முடியாது, பிகாஸ் இது எல்லாமே இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த டிஸ்கிரிஷனை யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா, அது ஏன் யூஸ் பண்ணல அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம உள்ளே போக முடியாது. பட் அதற்காக வேண்டி அந்த ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு டிஸ்கிரிஷன் இருக்குது, அதை அவங்க எடுக்கலை அப்படிங்கிறதுக்கு வேண்டி இந்த கேள்வி கேட்கக்கூடாது, கேட்டால் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு லிபரல் இன்டர்பிரிட்டேஷனை மேடம் எடுத்து இந்த மாதிரி நமக்கு சொல்லியிருக்கிறதுல நமக்கு எந்த விதமான ஈடுபாடும் கிடையாது. ஸோ ஆகையினால இந்த மாதிரி பூச்சாண்டி காட்டுறது, இந்த மாதிரி போட்டால் கேஸ் போட்டுருவோம் அப்படிங்கிறத சொல்கிறது சாதாரண பொதுமக்களே இப்போல்லாம் ஏற்றுக்கிறது இல்லை. ஏன்னா பொதுமக்களுக்கு உண்மை தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தில் ஒரு அரசியல் ரீதியாக இதை அணுக வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு எண்ணமாக இருந்தாலும் இதற்கு பின்னால் அரசியல் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு மனசு வரல. இதுக்கு வேண்டி கேஸ் போடுவீங்களா? கேஸ் போடுங்க, நீதித்துறையில் சந்திப்போம்.